ஹாய் ஆல், வெல்கம் ஃப்ரம் நிமிஸ் கிச்சன். இன்றைக்கி வந்து நம்ம பீட்ரூட்டில் வந்து குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்கும் நம்ம வந்து இது வந்து ஒரு அருமையான சைட் டிஷ். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பீட்ரூட்டை நல்லா தோல் சீவிட்டு இது மாதிரி நல்லா துருவி வச்சுக்கலாம். வந்து ஆயில் ஊற்றிருக்கிறேன் நான் கொஞ்சம். இப்போ இதுக்கு வந்து நம்ம ஸ்பைசஸ் போட்டுக்கலாம். நான் வந்து கொஞ்சம் சோம்பு, பட்டை, கல்பாசி பூவும் இந்த ஸ்டார் அனீஸ் வந்து நான் போடுறேன். ஸ்பைசஸ் வந்து வெடிச்சிருச்சு. நான் வந்து இப்போ வெங்காயம், ஒரு 3 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை நான் வந்து போடுறேன். போட்டுட்டு நல்லா இதை வதக்கிடலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. நான் ஆக்சுவலி ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நான் போட்டிருக்கேன். இந்த அளவுக்கு நமக்கு வதங்கினா போதும். இப்போ வந்து கொஞ்சமாக வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடலாம். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. 2 சின்ன தக்காளி எடுத்துருக்கிறேன்னா அதை கட் பண்ணிவிட்டு இப்போ போட்டுடலாம். சால்ட் போடுவேன், அப்போ தான் வந்து ஈஸியாக அது மசிஞ்சிடும். சிம்மில் வச்சுக்கோங்க ஒரு நிமிஷம். பீட்ரூட்டில் வந்து இந்த பீஸை வந்து நான் வந்து விட்டுட்டேன். இந்த ஒரு சின்ன பகுதியை விட்டுட்டேன் போதும்ன்றதுனால இதை விட்டுட்டு இந்த பீஸை வச்சுட்டு நம்ம பீட்ரூட் சட்னி எப்படி செய்கிறதுன்றது நெக்ஸ்ட் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதுதான் இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிற பீட்ரூட். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா இப்போ வந்து ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து இந்த துருவி வச்சுருக்கிற அந்த பீட்ரூட்டை வந்து நம்ம இப்போ இதில் போட்டுடலாம். காரத்தூள் போடணும். நமக்கு இதுக்கு வந்து மல்லித்தூள் தேவையில்லை. ஜஸ்ட்டு வந்து நமக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்தளவுக்கு நம்ம இதில் போட்டுக்கலாம். நான் வந்து இந்த அளவுக்கு நான் போடுறேன். ஒரு கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுடலாம். இப்போ இதை நல்லா வந்து வதக்கிடலாம். சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கிடுங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த டிஷ்ஷு. கொஞ்சம் எண்ணெயில் வதங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓரளவுக்கு நல்லா வதங்கி இருக்கு. இப்போ வந்து நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிடலாம். நல்லா வேகட்டும். ஒரு டம்ளர், ஒரு 2 டம்ளர், ஒரு 2.5 டம்ளர் நான் வந்து தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ நான் வந்து சால்ட் பத்தாதனால நான் இன்னி கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணியிருக்கிறேன். கொஞ்சம் இது நல்லா வேகட்டும். தேங்காய் வந்து அரைச்சி ஊற்றினோம்னா இது ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு இப்போ நான் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அப்படி நான் வந்து தேங்காய் எடுத்திருக்கேன். இதுக்கு ஒரு 4 பல்லு பூண்டு அண்ட் வந்து கொஞ்சமாக வந்து சோம்பு, ஜஸ்ட் ஒரு ஸ்பூன் பொட்டுக்கடலை போட்டுக்கலாம். கொஞ்சம் திக்காக நமக்கு கிடைக்கும். ஸோ இதை வந்து மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். மீன்வாயில் நல்லா இந்த பீட்ரூட் வேகட்டும். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வெந்திருக்கு ஓரளவுக்கு. நம்ம இப்போ வந்து அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டை வந்து ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு மூடிடலாம். நல்லா சேர்ந்து வந்திருக்கு பாருங்கள். இப்போ சுவையான ஒரு பீட்ரூட் குருமா வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்.